வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் போல்ட்டுக்கிட்டேருந்து புதுசாக லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் போல்ட் த்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவில் போது பண்ணி ஏன் பின்திஷ் நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்கை போயிடலாம். ஓகே, நமக்கு இங்கே பார்த்தோம்னா போல்ட் த்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதுவே நம்ம சீலை கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் டைம் லேப்ஸ். சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸர் ஓவர்வியூ பார்த்தலாம். ஸோ ஒர்க்கிங் கிரவுண்ட், அப்புறம் 3.53 சென்டிமீட்டர் ஹெச்டி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் த்ரக்ஸ்ங்கிற பிராண்ட் மேட் இன் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்டுன்னு சொல்லிட்டு ரைட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் 1 இயர்க்கான வாரண்ட்டி. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா 290+ வாட்ச் ஃபேஸஸ், IP67 ரேட்டிங், ஹை பேட்டரி லைஃப், அப்புறம் GPS ட்ராக்கிங், 1 இயர்க்கான வாரண்ட்டி, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா ஒர்க்கிங் கிரவுண்ட். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி ஓரம் வச்சுனேன். எடுத்தோடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸோ அந்த த்ரக்ஸ்ங்க ஸ்மார்ட் வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்ம ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம போல்ட் ஃபிட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம அதிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஓகே, ஸோ ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் செக்யூர் அண்ட் ஸ்கேன், அது போக பார்த்தோம்னா யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நான் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபுல் ரிவ்யூவில் சந்திப்போம். until then see you, bye guys. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த போல்ட் த்ரக்ஸ் ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ கொஞ்ச நாள் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைமரி ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எடுத்தோன்னே இதோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே தான். 1.39 இன்ச்சுக்கான ஒரு ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக, கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக, நல்லா ஷார்ப்பான பேனல் தான். ஈவன் டே டைமில் பீக் சன்லைட்டில் கூட நல்லா டிஸ்பிளே பார்த்தோம்னா லோ பிரைட்னஸ் நல்லா விசிபிளாக இருந்துச்சு. ஸோ அதோட பீரோல்ஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஒரு ரவுண்ட் டேல் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கிளாஸியான லுக் கொடுக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சென்டர்ஸ் ஓப்பன் ஆகும். இது நமக்கு DND மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணால் நமக்கு கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் சைலண்ட் ஆயிரும். அண்ட் பவர் சேவிங் மோட், பிரைட்னஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தோம்னா நீங்கள் ஃபோன்ஸ் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது வச்சுக்கலாம். அண்ட் இதில் நமக்கு GPS கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ GPS பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்பிளே அண்ட் நம்மளுக்கு வைப்ரேட்டர் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வைப்ரேட்டரோட இன்டென்சிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சாஃப்ட் ஆர் ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மியூட் வேணுமா, இல்லாட்டி வைப்ரேட்டர் ரிங் ஆகணுமா, இல்லை நம்மளுக்கு வைப்ரேட்டர் மட்டும் ஆகணுமா, இதெல்லாமே கால்ஸ் வரும்போது ஈவன் நோட்டிஃபிகேஷனுக்கு தான். ஓகே, அப்படியே பேக் வந்தோம்னா கீழே பார்த்தோம்னா நமக்கு இங்கேயுமே நம்மளுக்கு DND மோட், நம்மளுக்கு லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்த்தோம்னா ஃபோன் கூட ஆஃபில் இருக்குது, நம்ம எதுவுமே கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணல. ஸோ மீடியா ஆடியோ, அப்புறம் ஃபோனை ரீசெட் அடிக்கிறது எல்லாமே இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிஸ்டம்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பவர் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் ரீசெட்டும் பண்ணிக்கலாம். என்டையர் வாட்சை நம்ம ரீசெட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அந்த கேலரிஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கேல்குலேட் ஆகும். அப்படியே அண்ட் தென் பேக் அபவுட். ஸோ வெர்ஷன் என்ன வெர்ஷனில் இருக்குது. அண்ட் ஈவன் இந்த வாட்சுக்கான நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கூட இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பில் பார்த்தோம்னா போல்ட் ஃபிட் ஆப் மூலமாக நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் QR கோட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பில் காமிச்சிங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணி வாட்ச் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா நல்ல ஷார்ப்பான பேனல் தான். ஈவன் டே டைமில் கூட நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் கனெக்டிவிட்டின்னு வரும்போது பார்த்தோம்னா நமக்கு இங்கே ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர்ஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா பெருசாக எந்த இடத்துல அடி வாங்கல, நல்லாவே ரேஞ்ச் கிடச்சிது. அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்பில்ட்டான மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் கால்ஸும் பேசிக்கலாம். அண்ட் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கராகவும் இதை நீங்கள் தேவைப்படும் போது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாட்சை கட்டிக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டுறது கடுப்பாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ பில்டின் ஸ்பீக்கர் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த கால் குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அதெல்லாம் லீவ் பண்ணுங்கள். அடே இப்போ போல்டோட த்ரக்ஸ் வாட்ச்ல பேசிட்டு இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்கு? இன்டோர் ஆடியோ ஓகே தான், நல்லா தான் கேக்குது. அதுவும் நான் ஹெட்பேண்ட் தான் போட்டிருக்கேன், நல்லாவே கேக்குது எனக்கு. அதாவது தூரமா இருக்கிற மாதிரி கேக்குது, பட் ஓகே, நீ பேசுறது புரியுது, புரியாம இல்ல. ஆடியோபிளா இருக்குங்கிற. ஓகே, நான் அவுட்டோர்ல போய்க்கிறேன். ஓகே, இப்போ அவுட்டோர்ல இருக்கேன். பஸ் வந்து கேக்குது, பஸ் வந்து கேக்குது. பஸ் வருது, எல்லாம் போயிட்டு இருக்கு. அவுட்டோர் ஆடியோ. நான் பேசுறது எப்படி கேக்குது? நீ பேசுறது நல்லாவே கேக்குது. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கட் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதானே? நல்லாதானே கேக்குது? கேக்குது. வாய்ஸ் வந்து பேஸியா இல்ல, புரியுதா? வாய்ஸ் வந்து பேஸா இல்ல, ஆனா ஓகே தான். அண்ட் பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது பார்த்தோம்னா டிசைன் வைஸ் பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரகட் ஸ்மார்ட் வாட்சுக்கான டிசைனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு பில்டு பார்த்தோம்னா நல்ல ஸ்ட்ராங்கான பில்டு தான். ஸோ நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான பில்டு கூடவே.
ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகல. ஸோ நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபீல், நல்ல ஸ்ட்ராங்கான பில்லை கொடுத்துருக்காங்க. அண்ட் IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெய்னிங் டைமிங்கில் இல்லை கையில் ஆச்சு அடிக்கும்போது தண்ணி படிச்சுனாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கலர் வேரியன்ஸ் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கையில் இருக்க பிளாக் கலர் வேரியண்ட், இது போக ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட். அந்த க்ரீன் கலர் வேரியண்ட்டை உங்களுக்கு ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தோம்னா ஹோம் பட்டன். ஸோ இந்த ஹோம் பட்டன் தான் ஆன் ஆஃப்கான வேலை செய்யுது. அண்ட் நம்மளுக்கு ஒர்க்கிங் க்ரௌண்டாக வேலை செய்ய போகுது. அண்ட் இது டாப்பில் இருக்கிறது பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு மெனு பட்டன். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம மெனு பார் ஆக்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மெனு பாரை நீங்கள் கையில் தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸோ ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ். அண்ட் பேக் வந்தோம்னா அண்ட் கீழே பார்த்தா இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் அவுட் மோட் எல்லாமே வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒர்க் அவுட் மோடு பார்த்தோம்னா 123+ ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் மோடு பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க் அவுட் மோடில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 மோடு மட்டும் உங்களுக்கு பார்த்தோம்னா கோல்டன் கலரில் ஹைலைட் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா GPS ட்ராக்கிங். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரன்னிங், ஜாக்கிங் இது எது பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபோன் கனெக்ட்லேயே தான் இருக்கும் எனி டைம். ஆனால் இந்த GPS ட்ராக்கிங்கில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபோனை உங்கள் வெஹிக்கிளில் லாக் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த வாட்சை மட்டும் கட்டிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் ஜாக்கிங் போகலாம், என்ன பண்ணலாம். அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு GPSல அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் ஒன்ஸ் எப்போ ரிட்டர்ன் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோனில் அப்டேட் ஆகிக்கும். ஸோ இது வந்து GPS ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் மேலே நோட்டிஃபிகேஷனில் ஸோ இந்த சேட்டலைட் சிம்பிள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோம்னா GPS ட்ராக்கிங் எனேபிள் ஆகிக்கும். ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபீச்சர்ஸ் லிஸ்ட். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கான ப்ரீலோட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் தரணும் உடனே நமக்கு DND மோட், லோ பவர் மோட், அப்புறம் செட்டிங்ஸில் போனால் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல பார்த்தோம்னா ஸ்லீப் பார்த்தோம்னா நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்லீப் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நமக்கு தேவையான 5 செகண்ட்ஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த வீடியோ ஷூட்டுக்கு வசரம். ஸோ இப்போ பேக் வந்தோம்னா ஸோ வாட்ச் ஃபேஸஸ். ஸோ எக்கச்சக்கான வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு நான் அதிகமாக வச்சிருந்த வாட்ச் ஃபேஸ் பென்டன் வாட்ச் ஃபேஸ் தான். ஸோ எனக்கு இந்த லுக் பார்த்தோம்னா பென்டன் வாட்ச் ஃபேஸஸ்க்கு அதுக்கு செமைய மேட்ச் ஆச்சு. ஓகே, ஸோ நமக்கு தேவையான பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 290+ வாட்ச் ஃபேஸஸ் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் போல்ட் ஃபிட் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் இந்த 290 வாட்ச் ஃபேஸஸும் பார்த்தோம்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் வாட்ச் ஃபேஸஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் பென்டன் தீம் வச்ச மாதிரி ஸோ நீங்கள் உங்களோட ஓன் தீம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தேவையான. லைக் உங்கள் கேலரியிலேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் வாட்ச் ஃபேஸஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் மெனு வியூ. ஸோ மெனு வியூ பார்த்தோம்னா எக்கச்சக்கான மெனு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெனு வியூ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம நல்ல ஒரு ரொட்டேட்டிங் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி வைப்ரேட் ஆச்சு. ஸோ எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனு வியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக் வந்தோம்னா ஸோ ரைஸ் டு வேக் நான் ஆனில் வச்சிருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் பிடிச்சது என்னென்னா ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்சை எனேபிள் கட்டிட்டு ஸோ நீங்கள் ரைஸ் பண்ணும்போது ஆன் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை கீழே கொண்டு போனோம்னா ஆஃப் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வேறு எதாவது ஸ்மார்ட் வாட்சில் பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் வேறு எந்த ஸ்மார்ட் வாட்சிலும் பார்த்தது கிடையாது. ஆனால் போர்டில் பார்த்தோன்னா இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு பர்சனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியுமே பட்டன் நமக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு எக்கச்சக்கமான மெனு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி டேட்டா. ஸோ நம்ம டே டு டே பண்ணுற எல்லா ஆக்சஸைஸுமே உங்களால் இதில் ஆக்டிவிட்டி டேட்டாலாம் நோட்டீஸ் பண்ணி மாற்ற பண்ண முடியும். அப்புறம் ஸ்லீப் டேட்டா, நீங்கள் எவ்வளோ நாள் தூங்குறீங்க என்ன எதுங்கிறது. அப்புறம் ஹார்ட் ரேட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ரேட் நீங்கள் டெய்லி பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஃபோன். ஸோ இன்பில்ட்டாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோலாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு கம் சொல்லி பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட் பார்த்தோம்னா 123+க்கான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கான ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ 123+ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே அந்த ஒர்க் அவுட் டேட்டாவில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ வெதர் ரிப்போர்ட்டை கூட நீங்கள் ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா போல்ட் ஃபில்ட் ஆப்பில் செலக்டிவான ஆப்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசேஞ்சர், இது மாதிரி நிறைய ஆப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கேமரா நீங்கள் ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, கேமரா மட்டும் வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த வாட்சில் இருக்க கேமரா ஐக்கான் யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மியூசிக். ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது இதில் நீங்கள் பாஸ் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த மெடிடேஷன் பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, தூக்கம் வரணும், அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா ஸோ இதில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே கூகுள்லேருந்து எடுத்து தரும். விச் மீன்ஸ் அதெல்லாம் ஃபோன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்புறம் டைமர், அலாரம், ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வேர்ல்டு கிளாக். அப்புறம் ஃபீமேல் சைக்கிள். ஸோ கேர்ள்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபைன் மைட் ஃபோன். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் ஃபோனில் பார்த்தோம்னா பீட் சவுண்ட் கிடைக்கும். அண்ட் கேல்குலேட்டர் கொண்டு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு 4 கேம்ஸ் இருக்குது கைஸ். ஸோ 4 கேம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கேம் நான் அதிகமாக விளையாடல. ஸோ அந்த ஃப்ளப்பி இது போர்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளப்பி போர்டை விட இந்த ஹாம்ஸ்டர் கேம் ரொம்ப அதிகமாக விளையாடேன். ஆனால் இது போக இன்னொரு கேம் இருக்குது. ஸோ 90s கிட்ஸ் ஃபேவரட் அந்த சின்ன பட்டன் ஃபோனில் ஸோ இந்த விளையாடுற ஷூட்டிங் கேம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சின்னதாக ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன விஷயம்னா
ஸோ நம்ம நவுத்தும் போது ஸோ கம்ப்ளீட் நவுத்த முடியல, ஒவ்வொரு வாட்டியுமே இந்த எட்ஜ் பார்த்தாலும் லைட்டாக எனக்கு இடிச்சுது. ஸோ அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ டைம் பாஸ் விளையாடும் போது நம்மளுக்கு எல்லாம் கவலைப்படுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே டாஸ்க்கு இந்த வாட்ச் பார்த்தோம்னா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பார்த்தோம்னா நல்ல சூப்பரான குட் லுக்கிங்க்கு இந்த வாட்ச் செம ரகடாக ஃபீலில் நல்ல சூப்பராக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்க்குற பீரோல்ஸ் எல்லாமே என் கைக்கு இந்த வாட்ச் பார்த்தோம்னா பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நான் ஒரு ஷார்ட் பர்சன், ஸோ எனக்கு இந்த வாட்ச் பார்த்தோம்னா பெருசாக இருந்துச்சு. பட் ஒரு நல்ல டாலான பீப்புளுக்கு இந்த வாட்ச் பார்த்தோம்னா அவ்வளோ பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கும். கூடவே பார்த்தோன்னா பேட்டரி லைஃப். ஸோ இதோட பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா ஸோ அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தோன்னா 4 to 5 days கிட்ட வரைக்கும் ஃபுல் சார்ஜில் ஃபுல் கனெக்டிவிட்டியில் வரும். ஸோ நீங்கள் எந்த கனெக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 2 weeksக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நல்லா நிற்கும். அப்புறம் இதோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஸோ இப்போ லான்ச் ஆஃபராக பார்த்தோம்னா உங்களுக்கு 1800 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1800 rupees பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான லுக்கிங்கில் உங்களுக்கு பார்த்தோம்னா இது போல்ட் த்ரெக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் see you, bye guys.